இந்தி நிலம்பிரை போலும் எயிற்றன நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்று எல்லாம் வல்ல விநாயக பெருமானை வணங்கி, பாரத நாடு பழம்பெரும் நாடு இங்கே வருகை தந்திருக்கும் நமது இந்து மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் உயர் திரு டி குருமூர்த்தி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர் என்ற நினைவினை அகற்றாதே என்றார் பாரதி. பாரத நாட்டிலே பிறந்தோம் என்கின்ற அந்த புண்ணியத்தை, அந்த பெருமையை நாம் அடைய வேண்டும் என்கின்றார் பாரதி. அந்த பெருமைகளை, பாரதி கண்ட கனவினை, பாரத நாடு உலகின் குருவாக அரியணையிலே அமரக்கூடிய ஒரு உன்னத நிலைக்கு பாரத நாடு செல்கின்றது. அதற்கு காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நாம் கண்டிப்பாக ஒவ்வொரு வீதியாக சென்று சொல்லி, மூன்றாவது முறையாக இந்த பாரதத்தினுடைய பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வர வேண்டும், உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய பாரதமாக மீண்டும் வர வேண்டும் என்பதை முதலிலே என்னுடைய கருத்தாக பதிவு செய்து கொள்கிறேன். இந்து மக்கள் கட்சி என்பது இந்த தமிழகத்திலே நூற்றுக்கணக்கான கட்சிகள் இருக்கலாம். ஆனால் இங்கே இந்த ஆலயம் இருக்கின்றது. இந்த ஆலயத்திற்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால், இந்த ஆலய நிர்வாகிகளுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால், அதற்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி என்று சொன்னால் அது இந்து மக்கள் கட்சி மட்டுமே. இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கோயில்கள் இடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே. அதை தட்டி கேட்கக்கூடிய கட்சி அது இந்து மக்கள் கட்சி. இந்த கோயிலுடைய நிர்வாகிகளுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். 5 மணி அளவிலே இங்கே இந்த கோயிலுடைய அந்த ஒலிபெருக்கியிலே சினிமா பாடல் பாடிக்கொண்டிருந்தது. அந்த ஆலய நிர்வாகிகளுக்கு ஒரு வேண்டுகோள், எந்த மசூதியிலும் எந்த சர்ச்சிலும் சினிமா பாட்டை போட்டு கேட்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் மதம் வேறு, சினிமா வேறு. சினிமாவை நாம் ரசிக்கலாம், ஆனால் ஆலயத்திலே சினிமா பாடல்களை போட்டு, சினிமா நடனங்களை போட்டு ஆலயத்தின் புனிதத்தை நாம் கெடுக்க கூடாது என்கின்ற ஒரு வேண்டுகோளை இந்து மக்கள் கட்சி சார்பிலே இந்த ஆலய நிர்வாகத்திற்கு முன்வைக்கின்றேன். ஒரு இந்து தினசரி ஆலயம் செல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு இஸ்லாமியருக்கு எப்படி இஸ்லாமியன் என்கின்ற உணர்வு வருகிறது என்று சொன்னால், தினசரி தொழுகை அவர் செல்ல வேண்டும். வெள்ளிக்கிழமையானால் நிச்சயம் ஒரு இஸ்லாமியர்கள் தொழுகைக்கு செல்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமையானால் ஒரு கிறிஸ்தவர் அவர் சர்ச்சுக்கு செல்கின்றார். அப்படி என்று சொன்னால், இந்துவாகிய நாம் தினமும் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். நெற்றியிலே நம்முடைய இந்து மத அடையாளத்தை நிச்சயம் வைத்துக் கொள்ள வேண்டும். நம் கழுத்திலே ருத்ராட்சம் அணிந்து கொள்ள வேண்டும். நம் கைகளிலே இந்து மத அடையாளம் வைத்திருக்க வேண்டும். நாம் பரிபூர்ண இந்துவாக பார்த்தவுடன் தெரிய வேண்டும். இஸ்லாமியருக்கான அடையாளம் தலையிலே தொப்பி, இஸ்லாமியர்களுடைய அடையாளம் நெற்றியிலே கருப்பாக இருக்கும். ஏன் தெரியுமா? அவர்கள் தினம் தினம் தொழுகையிடும் பொழுது தரையிலே அவர்கள் நெற்றிப்படும் பொழுது அவர் நெற்றியிலே அந்த கருப்பு அடையாளம் இருக்கும். அப்படி இருந்தால்தான் அவர் இஸ்லாமியர். ஆனால் இந்துக்களாகிய நாம நெற்றியிலே திலகம் வைப்பதற்கு கூட சிலர் தயங்குகின்றார்கள். அவைகள், அந்த தயக்கங்கள் இனி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்து மக்கள் கட்சி கேரள மாநிலத்திலே சீனிவாசன் என்கின்ற
ஒரு RSS இயக்கத்தினுடைய தொண்டர் வெட்டி படுகொலை செய்யப்படுகின்றார். 15 பேர் அந்த படுகொலையிலே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அந்த படுகொலைக்கு சம்பந்தமானவர்கள் மீது தண்டனை வழங்கப்படுகின்றது, தூக்கு தண்டனை. நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? தூக்கு தண்டனை விதித்தார்கள் என்று சொன்னால் மேல்முறையீடு செய்வோம். ஆனால் அந்த சீனிவாசன் என்கின்ற RSS தொண்டரை படுகொலை செய்த இஸ்லாமிய அடிப்படை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா SDPI அமைப்பை சார்ந்தவர்கள் தீர்ப்பு கொடுத்த நீதிபதியை மிரட்டுகின்றார்கள். எப்படி இருக்கின்றது இந்த நாட்டிலே? ஒரு நீதிபதியை எப்படி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய நிர்வாகிகளுக்கு நீ தண்டனை வழங்கலாம் என்று சொல்லி நீதிபதியை மிரட்டுகின்றார்கள் என்று சொன்னால் இந்த நாடு எந்த அளவிற்கு இஸ்லாமிய பயங்கரவாதத்திலே பிடியிலே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக இந்து மக்கள் கட்சி இருக்கிறது என்று சொல்லி சிலர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நாமெல்லாம் மதவாதி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்து மக்கள் கட்சியை. நாங்கள் மதவாதிகள் கிடையாது. ஏன் என்று சொன்னால் நாங்கள் இந்து மதத்தை பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய கட்சி. ஆனால் யார் தெரியுமா மதவாதி? திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மதவாத கட்சி. எப்படி தெரியுமா? ஒரு மதத்தை புகழ்ந்தும் ஒரு மதத்தை இகழ்ந்து பேசுவதுதான் மதவாதம். அந்த வகையிலே இஸ்லாமியர்களுடைய ரம்ஜான் நோம்பிலே கலந்து கொண்டு இஸ்லாமிய மத நம்பிக்கைகளுக்கு வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய திமுக மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்து மதத்தினுடைய விநாயகர் சதுர்த்திக்கோ, இந்து மதத்தினுடைய தீபாவளிக்கோ, இந்து மதத்தினுடைய கிருஷ்ண ஜெயந்திக்கோ, இந்து மதத்தினுடைய சிவராத்திரிக்கோ, இந்து மதத்தினுடைய தைப்பூசத்திற்கோ வாழ்த்து கூட தெரிவிக்கவில்லை. இந்து மதத்திற்கு எதிராக சனாதனத்தை ஒழிப்போம் என்று பேசுகின்றார்கள் என்று சொன்னால் உண்மையான மதவாத கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இந்த நாட்டில் திமுகவுக்கு 3 கொள்கைகளை சொல்லுவார்கள். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று. சமீபத்திலே சேலத்திலே ஒரு மாநாடு நடைபெற்றது, நமக்கெல்லாம் தெரியும். கடமை அப்படின்னா என்ன? திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் வந்தார்னு சொன்னா பின்னாடி துர்கா ஸ்டாலின் வருவார்கள். துர்கா ஸ்டாலின் வந்த பிறகு மேடையிலே உதயநிதி ஸ்டாலின் வருவார். உதயநிதி ஸ்டாலின் வந்த பிறகு அவருடைய மகன் இன்பநிதி வருவார். இப்படி குடும்பத்தை அழைத்து மேடையிலே அமர வைத்து குடும்பத்தினுடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பதுதான் திமுகவினுடைய கடமை. கண்ணியம் என்று சொன்னால் என்ன தெரியுமா? திமுகவுடைய கண்ணியம், வா காவாலையா வா வா வா. என்னது? எவ்வளவு வக்கிரமான பாடலை போய் திமுகவினுடைய மேடைகள்ல போட்டு இடுப்புக்கு கீழே 1 அடியில துணி, கழுத்துக்கு கீழே 1 அடியில துணி, அந்த துணியோட நடனம் ஆட வச்சு அந்த அசிங்கத்தை பார்க்க வச்சு திமுக காரன் சொல்றான் கண்ணியம்னு சொல்றான். இதுதானடா உங்க கண்ணியம்? கட்டுப்பாடு. ஏண்டா இன்றைக்கு நாங்கள் இந்து மக்கள் கட்சி கூட்டம் நடத்துகின்றோம், அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம். நிகழ்ச்சி முடிந்த பிறகு அமைதியாக நாங்கள் செல்லுவோம். ஆனால் திமுக சேலம் மாநாடு என்ன வலியுறுத்துச்சு? அங்கே இருந்த மட்டன் பிரியாணி, அங்கே இருந்த அந்த மல்லிகை சாமான்கள், அவைகளை எல்லாம் திருடிக்கிட்டு போன. இதுக்கு பேரு தான் திமுகவுடைய கட்டுப்பாடு. இப்ப தெரியுதா? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு சொன்னா திமுகவுக்கு இதுதான். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து இந்துக்களை பாதுகாக்க வேண்டும், தமிழர்களை பாதுகாக்க வேண்டும், தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும். எனவே தான் தமிழகத்திலே சனாதன இந்து எழுச்சி பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எண்மண் எண்மக்கள் யாத்திரை என்ற பெயரிலே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே மண்ணின் மைந்தர்களை மண்ணை காப்பதற்காக நீண்ட நெடிய நடைப்பயணத்தை பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார். நாம்
வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை வீழ்த்த வேண்டும். ஏனென்று சொன்னால் தலித்துக்களுக்கு நாங்கள் எல்லாம் பாதுகாக்கின்றோம், தலித் உரிமைக்காக போராடுகின்றோம் என்று சொல்லுகின்ற திமுகவினுடைய எம்எல்ஏ, பல்லாவரம் தொகுதியினுடைய எம்எல்ஏ இ கருணாநிதி அவர்கள், அவருடைய மகன் மருமகள் சேர்ந்து ரேகா என்கின்ற பட்டியல் இனத்தை சார்ந்த அந்த பெண்மணியை நெருப்பு வைத்து சூடு வைத்து பாத்ரூம்ல தங்க வச்சு வீட்டுக்கு வேலைக்கு வந்த பெண்ணை, ஒரு பட்டியல் சமுதாய பெண்ணை மிக 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 கொடுமை செய்த ஒரு வரலாறு திமுக எம்எல்ஏ பையன் பண்ணிருக்கிறாரு. நீட்டுக்காக அனிதாவுக்காக, அனிதா பட்டியலின பெண், அந்த பெண்ணுக்காக எல்லா கட்சிகளும் போனாங்களே, திமுக, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக. சென்னை பல்லாவரத்திலே எம்எல்ஏ பையனுடைய கொடுமையினாலே பாதிக்கப்பட்ட ரேகாவை யாரேனும் சந்தித்தார்களா? திமுகவினர் கேள்வி கேட்டார்களா? திமுகவினர்கள் போராடினார்களா? இந்த தோழமை சுட்டுதல் என்று பேசுகின்ற திருமாவளவன் அவர்கள் கண்டன போராட்டம் நடத்தினாரா? அவருக்கு தேவை 2 சீட்டு. எனவே திமுகவிலே இருப்பவர்கள் எல்லாம் அடிமைகள். இவரோ 2 சீட்டு கொடுத்தால் அதை விட கொத்தடிமையாக பட்டியலினத்தை திமுகவுக்கு அடமானம் வைக்கக்கூடிய வேலையைத்தான் திருமாவளவன் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார். எனவே பட்டியல் சமுதாயத்தை பாதுகாப்பது திமுக இல்ல, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக கோவிந்த் அவர்களை, பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவரை ஜனாதிபதியாக்கியது பாரதிய ஜனதா கட்சி, இந்துத்துவா. பழங்குடியின பெண்மணி முர்மு அவர்களை முதல் குடிமகளாக மேலே அமர்த்தியது இந்துத்துவா, தேசியம், பிஜேபி. எனவே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தாலே எந்த விதத்திலும் பட்டியல் மக்களுக்கான விடுதலையை தர முடியாது. தமிழகத்திலே இன்றைக்கு மிகப்பெரிய கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியிலே அமைய இருக்கின்றது. இந்து மக்கள் கட்சியின் சார்பிலும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே தலைவர் அவர்கள் என்ன நிலைப்பாடு என்பதை அறிவித்தார்கள் என்று சொன்னால், தலைவருடைய அறிவிப்புக்கு ஏற்ப பாராளுமன்ற தேர்தலிலே நிச்சயம் மிகப்பெரிய பிரச்சாரத்தை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால், கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்ற கடலூர் எம்பி ரமேஷ் கொலை குற்றவாளியா ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு, திமுக எம்பி. திருநெல்வேலியினுடைய எம்பி திரவியம் மிகப்பெரிய அளவிலே பாதிரியாரை அடித்து சபைக்குள்ள, கிறிஸ்தவ சபைக்குள்ள மிகப்பெரிய கலவரத்தை செய்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை மிரட்டி ரவுடிசம் செய்து கொண்டிருக்கின்றார். யாரு? திமுகவினுடைய எம்பி. மற்றபடி இருக்கக்கூடிய எம்பிக்கெல்லாம் யாரு? வாரிசு வாரிசு வாரிசு. ஏவா வேலு அவர்களுடைய பையன் இப்ப திருவண்ணாமலை, ஆற்காடு வீராசாமி அவர்களுடைய பையன் இருக்கக்கூடிய வட சென்னை, தயாநிதி மாறன் முரசொலி மாறனுடைய வாரிசு மத்திய சென்னை, தங்கப்பாண்டியன் அவர்களுடைய மகள் தமிழச்சி தங்கப்பாண்டியன் தென் சென்னை, பொன்முடி அவர்களுடைய பையன் கௌதம சிகாமணி. இப்படி வாரிசுகளை எம்பிக்களாக ஆக்கி கடந்த 4 வருஷம் நமக்கெல்லாம் தெரியும், ஒரு வேலையை கூட இந்த எம்பிக்கள் இந்த தமிழகத்திலே செய்யவில்லை. எனவே வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே எம்பிக்களாக வரக்கூடியவர்கள் இந்த தமிழகத்திற்கு மெட்ரோ ட்ரெயின் திட்டத்தில் இருந்து மிகப்பெரிய திட்டத்தை கொண்டு வரக்கூடிய பாஜக சார்ந்த இந்து மக்கள் கட்சி சொல்கின்ற வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும், தமிழகத்திலே மாற்றம் கொண்டு வர வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளராக மத்தியிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி வர வேண்டும். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த்.